ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சூரியன், புதன், கேது, 2ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் பாருங்க, சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சகதியில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் ராசிக்குள்ள இருப்பார். பொதுவாக ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும். முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். அரசியல் அனுகூலம், அரசாங்க யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருப்பது உங்களுக்கு நல்ல கௌரவத்தையும் நல்ல யோகத்தையும் கட்டாயம் கொடுக்கும். ராசிக்கு அதிபதி பலம் பெறுவது எதையும் வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 17ஆம் தேதி வரையும். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து அமர இருக்கிறார். பாருங்க, இது உங்களுக்கு நல்லது. உங்க ராசிக்கு அதிபதி எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டுக்குடையவன் பாருங்க பலமா இருக்கிறார். அப்ப உங்களுக்கு நல்ல பணவரவு, குடும்ப விஷயத்துல முன்னேற்றம், நல்ல பேச்சாற்றல், அதே போல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகம், வியாபார யோகம், சொந்த தொழிலில் ஒரு யோகம், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்க பார்க்க முடியும். முக்கியமா பண வரவுல திருப்தியை பார்க்க முடியும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது என்னைக்கு ராசிக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து பாருங்க சில தடைகள், அதே போல கௌரவ குறைவு, புதிய கடன், எங்க போனாலும் சிக்கல், வழக்கு, எல்லா காரியத்திலும் ஒரு நெருக்கடி, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி காலம் 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குங்க. 7.5 சனி 7.5 வருஷம் செய்யத்தான் அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் செய்யுமா. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான காலம் அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலம்தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அஷ்டம சனியை கடந்து வந்துட்டீங்க. வர்ற 2027 ஜூன் வரையும் பாருங்க அஷ்டம சனி. அதனால் எதுலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கவனமாக பேசணும். சொந்த தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நிதானம் வேணும். இப்படி இதுலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியானால் வரக்கூடிய பாதிப்பை குறைக்க முடியும். அதே போல் பாருங்கள், புதன் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறார். ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில், உச்ச பலத்தில், மூலத்திரிகோண பலத்தில் பாருங்கள் அமர இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமே பாருங்க உங்களுக்கு புதன் 2ஆம் இடத்துக்கு போடுவார். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரியன் 2ஆம் இடத்துக்கு போறார். அப்ப இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதியோட புதன் சஞ்சாரம் செய்வது செப்டம்பர் 26ஆம் தேதி வரையுமே பாருங்க நல்ல பணவரவு, நல்ல திருப்தி, வியாபார யோகம், அதிர்ஷ்டம், வராத பணமெல்லாம் வரக்கூடிய யோகம், சில காரியங்களை பேசி தீர்க்கிறது, குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய யோகம், கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமே சிம்ம ராசிக்காரர்கள். செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரையும் எதிர்பார்த்தது நடக்கும். முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடம் வலுப்பதே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அப்போ உங்களுக்கு குடும்பாதிபதி வலுப்பதனால குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம், பண வரவு, குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு யோகம், எங்கு சென்றாலுமே வெற்றி தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் 2ஆம் இடத்துல அமர்வது. அதே போல செவ்வாய் பாருங்க இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு
யோகாதிபதி அப்படின்னா செவ்வாயும் ஒருத்தருங்க. அவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 கிரகத்தில் பாருங்கள் செவ்வாயும் ஒருவர். இப்போ உங்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன், செவ்வாய், குரு 3 கிரகம் தான். அதில் குரு பாருங்கள் உங்களுக்கு யோகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் 12ஆம் இடத்துல. செவ்வாய் இந்த மாதம் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அதிகார பதவி, நல்ல மெயினான இடத்துல ஒரு சிலருக்கு இடம் அமையக்கூடிய யோகம், சொத்து வகையில் அதிர்ஷ்டம், புது வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இப்படி ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். முக்கியமாக வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. புதுசாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட 11ஆம் இடத்துல கிரகம் இருப்பதனால செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது பூமினால யோகம். பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க. இந்த மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது. செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போகிறார். செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்ச பலத்தில் இருந்தாலும் குருவோடு சேர்றார். அப்போ 2 யோகாதிபதிகள் 12ஆம் இடத்துல அமர்வதும் உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டம், இடமாற்றம், வெளியூர் லாபம், வெளிநாடு போகிறது, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களையும் 12ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக 2ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது பண வரவுகளை கொடுத்தாலும் பாருங்க ஒரு சில கௌரவ குறைவுகளையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சுக்கிரன் அந்த மாதம் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே அமர்வது நல்ல தைரியத்தை கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர்றாருங்க. இது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புது வேலையாட்கள் அமைவார்கள், புது ஆபரணங்கள் எடுக்க முடியும், வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர்வது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் வலுப்பெறுவது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் 7ல் இருக்கிற ராகு. அதே போல் வெளிநாடு செல்வதற்கு தடை, வெளிநாடு போயும் நல்ல ஒரு கம்பெனி அமையல அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் கொடுக்கும். ஏன்னா 7ல் ராகு 8ல் சனி, அஷ்டம சனி காலம். வாழ்க்கையில் ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னா இந்த அஷ்டம சனி, அதுவும் உங்களுக்கு 8ல் சனி 7ல் ராகு, இதெல்லாம் பாருங்கள் வெளிநாடு செல்வதில் பாருங்கள் பயங்கர தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். வருகின்ற நவம்பர் மாதம் கடைசியில் தான் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது. வர நவம்பருக்கு அப்புறம் வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியில் இதுலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை. மேலும் இந்த மாதம் புதனால் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு. முக்கியமாக இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், வராத பணம் எல்லாம் இந்த மாதம் வந்து சேரும். உங்களுடைய பேச்சினால சில காரியங்களை நீங்கள் இந்த மாதம் சாதிக்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 25, 26, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம்பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் 4, 5, 6, 7, செப்டம்பர் 10, 11, செப்டம்பர் 14, 15, 16, அதே போல் செப்டம்பர் 21, 22, 23, 24, 25 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.